கதையின் தலைப்பு அன்பான யானையும் சுயநலமிக்க எறும்பும். ஒரு பெரிய காட்டில் அன்பான யானை அதன் பலத்தால் அனைத்து விலங்குகளுக்கும் உதவியது. ஆனால் ஒரு சிறிய சுயநலமிக்க எறும்பு உருவத்தின் அளவு முக்கியம் என்று எண்ணியது. எறும்பு யானையை பார்த்து, நீ பெரியவனாக இருக்கலாம், ஆனால் நான் சிறியவன், வேகமானவன். நீ எனக்கு ஈடாக முடியாது என்று எறும்பு பெருமையாக கூறியது. ஒரு நாள் அந்த எறும்பு ஆற்றின் மறுபுறம் ஒரு சர்க்கரை துண்டை பார்த்தது. ஆனால் அதை அடைய முடியவில்லை. யானை போராடிக் கொண்டிருந்த அந்த எறும்பை கவனித்தது மற்றும் அந்த எறும்புக்கு உதவ முன்வந்தது. நான் உன் உதவியை கேட்கவில்லை பெரியவனே என்று எறும்பு சொல்லி பலவீனமான ஒரு இலை மீது ஏறி கடக்க முயன்றது. இலை புரண்டு விழுந்தது. எறும்பு ஆற்றில் விழுந்து தத்தளித்துக் கொண்டு போராடியது. யானை உடனே தனது தும்பிக்கையை நீட்டி சிறிய எறும்பை பாதுகாப்பாக தூக்கிக் கொண்டது. நனைந்து சிரமப்பட்டு எறும்பு அதிர்ச்சியுடன் யானையை பார்த்தது. நான் உன்னை மதிக்காமல் நடந்து கொண்ட போதும் ஏன் என்னை காப்பாற்றினாய் என்று யானையிடம் எறும்பு கேட்டது. யானை சிறிய சிரிப்புடன், அன்பு என்பது அளவை பட்டியது இல்லை, அது உள்ளத்தை பொறுத்தது. எறும்பு தான் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து வெட்கப்பட்டது மற்றும் தான் திமிராக நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கோரியது. அந்த நாளிலிருந்து பெரியதோ சிறியதோ என்று பாராமல் எறும்பு அனைவரையும் மரியாதையுடன் நடத்தத் தொடங்கியது. காடு அன்பு நிறைந்த ஒரு இடமாக மாறியது. ஏனெனில் அனைத்து விலங்குகளும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், அன்பும் பணிவும் மட்டுமே உண்மையான மதிப்பை உருவாக்கும். நன்றி.